ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த மெதுவடைனா ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படி ஈஸியாக செய்கிறது, நம்ம எப்படி எண்ணெய் குடிக்காமல் செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் ஈஸியான டிப்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோங்க, பாருங்கள். இப்போ வந்து உளுந்தம்பருப்பு வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வடைக்கு தேவையான அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் உளுந்தம்பருப்பு கூடயே நான் வந்து பச்சரிசி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம கையில் மாவு வந்து ஒட்டக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. நான் அது எப்படி ஒட்டாமல் இருக்கும்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. தண்ணியில் வந்து கையில் நினச்சிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ அது ஒட்டாதுங்க. இப்போ அது கூடயே வந்து 3 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் அது கூட இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு மிளகு நிறையா சேர்க்க பிடிக்குன்னா மிளகு கூட சேர்த்துக்கலாங்க, நிறையா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டி வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியுங்க, சட்டியில் வந்து ஒட்டாமல் வருங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நீங்கள் வடை எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு. இப்போ வடைக்கு வந்து கையை வந்து லைட்டாக நனைச்சிக்கிட்டு மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் ஓட்டை போட்டு மெதுவடைனாவே நடுவில் ஓட்டை தானேங்க, இப்போ ஓட்டை போட்டுக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ அந்த வடை இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க அழகாக வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வடிகட்டியில் மேலே கூட லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஓட்டை போட்டிங்கன்னா அழகாக வந்துருங்க. இப்போ பாருங்கள், போடலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வருங்க பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வருதுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா செகக்க பொன்னிறத்தில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அப்படியே ரொம்ப டார்க்காக இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு இப்போ பாருங்கள், எல்லா உளுந்தோடையும் போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே சாஃப்டாக அப்படியே மொறுன்னு இருக்குங்க. நம்ம வந்து உளுந்த வடைக்கு மாவாட்டும் போது கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை நல்லா மொறுன்னு வருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. செம்மையாக இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கும் இந்த உளுந்த வடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போதே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலைங்க. நம்ம வந்து உடனே மாவாட்டி உடனே போட்டனால கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலைங்க. நீங்களும் இதே மாதிரி டிப்ஸோடு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வடை ரொம்ப அழகாக இருக்கா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க, அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.